வணக்கம் நண்பர்களே, சட்ட விளக்கம் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டிடிசிபி அப்ரூவல் தொடர்பான கேள்விகள். அதாவது டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கான கடைசி தேதி வந்து இந்த மாதம் 28ஆம் தேதியோட முடிய போகுது. ஸோ அதற்காக கடைசி நேரங்களில் விண்ணப்பிக்கிறவங்க அவங்களுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது எழும் கேள்விகள், நிறைய டவுட்ஸ் வந்து இந்த ரீசன்ட் டேஸ்ல நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் தொகுத்து இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க கேட்கிற கேள்விகள்ல முதலாவதா கேட்கறது என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏற்கனவே நான் வீடியோல எல்லாம் கொடுத்திருக்கேன். ஸோ இன்னொரு வாட்டி இதுலயும் சொல்றேன். என்னன்னா டாக்குமெண்ட், அதாவது நீங்க இப்ப விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்க டாக்குமெண்ட் 2016 முன்னாடி, அக்டோபர் 2016க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணதா இருக்கணும். அந்த டாக்குமெண்ட், அதோட பேரண்ட் டாக்குமெண்ட், பட்டா, சிட்டா, அப்புறம் எஃப்எம்பி, அதுக்கப்புறமா உங்க சைட்டோட கிளியர் லே அவுட் காப்பி, அதுக்கப்புறம் ஈசி 13 வருஷத்துக்கான ஈசி கொடுக்கணும். அப்புறம் உங்க ஆதார் கார்டு, அதற்கப்புறமா பக்கத்து சைட்ல டிடிசிபி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த அந்த நெய்பர் சைட்டோட ஆர்டர் இல்ல டிடிசிபி ரெசிப்ட் அது இருக்கணும். இந்த ஆவணங்கள் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இது கண்டிப்பா கொடுக்கணுமா, பக்கத்து சைட்டோட நம்பர் எல்லாம் கேட்கறாங்க, இது கண்டிப்பா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ எதுவுமே அப்ரூவல் ஆகல, உங்க லேஅவுட்ல எதுவுமே அப்ரூவல் ஆகல அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க வாங்கியிருக்காங்க, பின்னாடி சைட்ல வாங்கியிருக்காங்க, அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த நம்பர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா உங்க அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். அப்புறம் 500 ரூபாய் மட்டும் கட்டினா போதுமா, எங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 500 ரூபாய் வந்து உங்க அப்ளிகேஷன் ஃபீ. நீங்க வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்காக விண்ணப்பிக்கிறீங்க, அந்த அப்ளிகேஷன் சார்ஜஸ் தான் 500 ரூபாய். அதை கட்டினதுக்கு அப்புறமா நான் மேல சொன்ன அந்த ஆவணங்கள் 500 ரூபாய் கட்டி உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் கிடைக்கும். அதை வச்சுட்டு நான் மேல சொன்ன ஆவணங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அது கூட இந்த அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்டையும் வச்சு கொண்டு போய் டிடிசிபி ஆஃபீஸ்ல வந்து நீங்க கொடுக்கணும். கொடுத்தா அவங்க வந்து செக் பண்ணிட்டு உங்களது எந்த லிமிட்ல வருது, நகராட்சியா, ஊராட்சியா, பேரூராட்சியா, இப்படி எதுல வருதுன்னு பார்த்து அதற்கான ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ் உங்க சைட்டுக்கு என்ன வேல்யூ வரும், அதை வந்து எப்படி பே பண்றது அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து பேங்க்ல ஆன்லைன்லயோ இல்ல டிடியாவோ, அதை வந்து ரெண்டு டைப்பா வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். டிடிசிபி வரன்முறை கட்டணம் வந்து பேங்க்ல கட்டணும், வளர்ச்சி கட்டணம் வந்து டிடி எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பே பண்ணணும். அப்புறம் இப்போ வந்து எங்ககிட்ட போதுமான பணம் இல்லை, ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த ஆப்ஷனை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா, ஏன்னா இது வந்து லட்சங்களில் வருது. இப்போ நான் ஒரு 5 சென்ட் வச்சிருக்கேன் கார்பரேஷன் லிமிட்ல அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் சார்ஜஸ் கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறது, இப்போ பணம் இல்லையே, இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நெக்ஸ்ட் டைம் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வருது. ஸோ அந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 500 ரூபாய் நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க, அந்த அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த தடவை ஓப்பன் பண்ணியிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் வந்து 2018, 19 அப்படியெல்லாம் வந்து 500 ரூபாய் கட்டி வச்சிருக்கேன், ஸோ அந்த ரெசிப்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சு இப்போ கரண்டா என்ன சார்ஜஸோ அந்த சார்ஜஸை கட்டி அவங்க வந்து புதுசா போட்டுக்கலாம். அதாவது அந்த 500 ரூபாய் பழைய ஸ்கீம்ல அவங்க பே பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டிடிசிபி ஓப்பன் ஆன உடனே கொண்டு போய் அந்த அலுவலகத்துல கொடுத்தீங்க அப்படின்னா என்ன சார்ஜஸ், அதாவது நகராட்சி மாநகராட்சி என்ன சார்ஜஸ் வருதோ அந்த சார்ஜஸ் அவங்க டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க பே பண்ணி அந்த டைம்ல, அதாவது திரும்ப ஓபன் பண்ற டைம்ல நீங்க உங்களுடைய சைட்டை வந்து டிடிசிபி அப்ரூவ்டா மாத்திக்க முடியும். ஸோ இப்போ பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 500 கட்டி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அடுத்த தடவை எப்போ அப்ரூவலுக்கு போடுவாங்களோ அந்த டைம்ல பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்க கிட்டே கூட நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி இப்போ இல்லைங்க, நான் 500 ரூபாய் கட்டிடுறேன், அப்புறம் எனக்கு பணம் இருக்கும்பொழுது ஒரு 2 months 3 months நாங்க பே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அதற்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு, நீங்க அங்க கேட்டுக்கலாம். அதாவது அடுத்த தடவை அவங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க டிடிசிபி அப்ரூவலுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ரூவலுக்கு ஓப்பன் ஆகுமா இல்லையா, இல்லை அது எந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2016க்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்க்கு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 16க்கு அப்புறம் வர டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி எந்த மாதிரி ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நீங்க டிடிசிபி ஆஃபீஸ்லயே வந்து கேட்கலாம். ஸோ இப்போ நமக்கு கரண்டா இருக்கிற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, புதுசா விண்ணப்பிக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே 500 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிச்சு வச்சிருந்தால் அந்த 500 ரூபாய் செலுத்தினதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்டே போதும். அதை வச்சு உங்களுடைய டிடிசிபி அலுவலகத்துல கொடுத்த கரண்ட் சார்ஜஸ், அதாவது மாநகராட்சினா ஒரு சார்ஜஸ் இருக்கும், நகராட்சி, பேரூராட்சி, பஞ்சாயத்து, இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் இருக்கும். ஸோ அது என்ன சார்ஜ் வருதோ அதை கட்டி அவங்க கரண்டா புதுப்பிச்சுக்கலாம்.
யாரோட பேர்ல விண்ணப்பிக்கிறது? நாங்க 2016க்கு முன்னாடி தான் சைட் வாங்கியிருக்கோம். ஆனா எங்க பேர்ல விண்ணப்பிக்கணுமா இல்ல வந்து நாங்க சேல் பண்ணவரோட பேர்ல விண்ணப்பிக்கிறதா? இப்படியெல்லாம் கேள்விகள் வருது. ஸோ அது வந்து யார் பேர்ல டாக்குமெண்ட் இருக்கோ, நீங்க டிடிசிபி அப்ரூவலுக்கு விண்ணப்பிக்க போற அந்த சைட் யாரோட பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல தான் நீங்க விண்ணப்பிக்கணும். அதுக்கப்புறமா இந்த டிடிசிபி அப்ரூவ்டு சைட் தான் ஏற்கனவே, ஆனா பாதி வந்து சேல் பண்ணிட்டோம், மிச்சம் பாதி இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு வந்து பாதி வாங்கினவர் தனியா விண்ணப்பிச்சு வாங்கிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது தேவை கிடையாது. அது ஏற்கனவே ஹோல் சைட்டா வந்து டிடிசிபி ஆயிருக்கு அப்படின்னா பாதி விண்ணப்பிச்சுட்டா அதே டிடிசிபி நம்பர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சப்டிவிஷன் ஆயிருக்கு. இப்போ எங்க கிட்ட இருந்து பாதி வாங்கினவர் வந்து பட்டா விண்ணப்பிச்சு அவர் சப்டிவிஷன் பண்ணிக்கிட்டாரு, எங்களோடதுல இருந்து சப்டிவிஷன் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க வந்து விண்ணப்பிக்கணுமா டிடிசிபிக்கு அப்படின்னு கேட்டா தேவையில்லை, அவங்களும் தேவையில்லை. இது ஹோல் சைட்டுக்கு வந்து அந்த ஹோல் சர்வே நம்பருக்கும் டிடிசிபி ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல புது டிடிசிபி தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நாங்க 2016க்கு பின்னாடி தான் சைட் வாங்கியிருக்கோம், 2023ல தான் வாங்கியிருக்கோம், 2024ல தான் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ எப்படிங்க வாங்குறது? அங்கீகாரம் இப்போ வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா இப்போ அதற்கான ஆப்ஷன் கிடையாது. 2016க்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் பண்ணும் பொழுது வரலாம், நமக்கு தெரியாது அது என்ன அப்படிங்கிறது. 2016க்கு பின்னாடி ஆன ஆவணங்கள் இப்போ விண்ணப்பிச்சு வாங்க முடியாது. அப்புறம் தனிப்பட்டா இல்லை, என்ன பண்றது? தனிப்பட்டா இல்லாம எப்படிங்க டிடிசிபி வாங்க முடியும்? நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வீடியோஸ்ல எல்லாம் வந்து பட்டா சிட்டா அதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தனிப்பட்டா இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, கூட்டுப்பட்டாலும் உங்க பேர் இருக்கா அப்படிங்கறது பாத்துக்கோங்க. கூட்டுப்பட்டாலையும் பேரே இல்லை, பட்டால பேரே இல்லை அப்படின்னா அது சிக்கல். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், தனியா உங்க பேர்ல பட்டா விண்ணப்பிச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க டிடிசிபி விண்ணப்பிக்கணும். எங்களோட சைட் பஞ்சாயத்து லிமிட்குள்ள வருது, எப்படி அப்ரூவல் வாங்குறது? சைட் வந்து பஞ்சாயத்தோ கார்பரேஷன் லிமிட் எதுவா இருந்தாலும் ப்ரொசீஜர் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். நீங்க ஆன்லைன்ல வந்து 500 ரூபாய் கட்டி அப்ளிகேஷன் போடுறீங்க, அதோட அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டை வச்சுட்டு உங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு உங்களுடைய கார்பரேஷன் டிடிசிபி ஆஃபீஸ்க்கு போகணும். அங்க வந்து அவங்க உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சரி பார்த்துட்டு அவங்க என்ன சார்ஜஸ் பே பண்ணணுமோ அந்த சார்ஜஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான லிமிட், உங்களுக்கான டிடிசிபி அப்ரூவல் வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து எந்த லிமிட்ல இருக்க கார்பரேஷன் பஞ்சாயத்து எதுக்கும் வேற வேற ப்ரொசீஜர்ஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான், ஒரே ஃபார்மேட் தான். இதே மாதிரியான நீங்க விண்ணப்பிச்சு உங்களுடைய நிலத்துக்கு டிடிசிபி வாங்கிக்கலாம். அதே மாதிரி எங்ககிட்ட லே அவுட் ஸ்கெட்ச் இல்லை அது வந்து சொல்றாங்க நிறைய பேர். அதாவது ஸ்கெட்ச் வந்து எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சைட்டு வாங்கும் பொழுது போட்ட ஸ்கெட்ச் தான் இருக்கு, இப்போ கிளியரான ஸ்கெட்ச் இல்லை, எவ்வளோ இடம் வந்து ரோடு விட்டுருக்கோம், எப்படி இருக்கு இந்த லே அவுட் அப்படிங்கிறதுக்கான கிளியர் ஸ்கெட்ச் எல்லாம் இல்லை. அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேஅவுட் ஸ்கெட்ச் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு சர்வேயரை வச்சு ஸ்கெட்ச் போடணும். ஸ்கெட்ச் போட்டு அதற்கப்புறம் தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும். ஸ்கெட்ச் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு அதாவது உங்க சைட்டுக்கான ஸ்கெட்ச் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதாவது வடக்கு தெற்கு அந்த பவுண்டரிஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, என்ன அடி அளவுகள் அது மட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த இதுதான் இருக்கும் உங்ககிட்ட ஸ்கெட்ச். அப்படி இல்லை, அந்த ஸ்கெட்ச் தான் இருக்கு வேற இல்லை அப்படின்னா நீங்க சர்வேயரை வச்சு கிளியரான ஸ்கெட்ச் வந்து போட்டு வாங்கிக்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 500 ரூபாய் செலுத்தின ரசீது இருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே இதுக்கு சொன்ன மாதிரி தான். நீங்க பழைய ரசீது வச்சிருக்கீங்க, 500 rupees வந்து பே பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனா டிடிசிபி அப்ரூவலுக்கு எதுவும் விண்ணப்பிக்கல அப்படின்னா நீங்க ஏற்கனவே நான் சொன்ன அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இப்போ விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாத்தையும், அதாவது அப்போ நீங்க பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஹைக் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஒரு 2-3 ரூபாய் ஏற்றிருக்காங்க. ஸோ அதற்கு வந்து இப்போ என்ன சார்ஜஸ் கரண்டா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சார்ஜஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீதிமன்றம் சம்பந்தமா இல்ல பத்திரப்பதிவு சம்பந்தமா ஏதாவது சேவைகள் தேவைப்படுது, ஏதாவது ஒரு அட்வொகேட்டோட உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்க நம்ம பிரணவ் லா ஃபார்மை கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட கான்டாக்ட் டீடைல்ஸ், வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இங்க ஸ்கிரீன்லயும் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.